வாழ்க்கையில நாம் நிம்மதி பெறணும், இந்த உலகத்தில வாழும் காலத்திலே ஈடேற்றம் பெற்றவர்களாக இருக்கணும், இந்த பிரச்சனைகள் நம்மளே சூழ்ந்து கொள்ளாதே என்று நாம் விரும்புவோம். இந்த விஷயங்களை விட்டு நான் தவிர்த்து இருக்கணுமா? நம்முடைய மதுஹப் இமாம் ஆகிய அஹ்மது இப்னு ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி தாராங்க, இந்த உலகத்தில நீ ஈடேற்றமா இருக்கணுமா, இந்த 4 விஷயத்தையும் நீ கடைபிடிண்டாங்க. முதலாவது, மனிதர்களிடத்திலிருந்து உனக்கு கல்லடிகள் படும். அப்படி என்றா அவங்க நம்மளை நோய்ப்பாங்க, கஷ்டத்துக்கு உள்ளாக்குவாங்க, நம்முடைய பிரச்சனைகளில் அவங்க மட்டத்தனமா நடந்து கொள்வாங்க. இந்த விஷயத்த நீ மன்னிச்சு பொறுமையா இருந்து உன்னுடைய வேலையில் நீ கவனம் செலுத்தினால் இந்த உலகத்திலே நீ சலாமத்து பெற்றவனாக வாழ முடியும் என்றாங்க. 2வது, மனிதர்களோடு நீ மடத்தனமா நடந்து கொள்றாயே, இதை நீ தடுத்துக்கோ. அப்படி என்றா மனுஷருக்கு அநியாயம் செய்யக்கூடிய விஷயங்கள், மனுஷருடைய மானத்துல விளையாடக்கூடிய விஷயங்கள், இது மத்த விஷயங்கள் இருக்குதானே, இந்த விஷயத்தை நீ தடுத்து கொண்டா இந்த உலகத்தில நீ ஈடேற்றமா வாழ முடியும் என்றாங்க. மனுஷருடைய விஷயத்தில் தலை போடக்கூடாது, சுருக்கமா சொல்ல போன. 3வது, நாம் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. ஒன்று தருவாங்க, அவங்க அன்பை தருவாங்க, பாசத்தை தருவாங்க என்று அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் இருப்போமே ஆனால் இந்த உலகத்திலே நாம் ஈடேற்றமாக வாழ முடியும். அவங்க வாகனம் எடுத்து தருவாங்க, அவங்க காணி வாங்கி தருவாங்க, இவங்க இதை செய்வாங்க, அவங்க நம்முடைய படிப்புக்கு செலவழிப்பாங்க. இதை போல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தில நீ நம்பிக்கை இழந்தவனாக நீ இருந்தால் உலகத்திலே சலாமத்தை பெற்றவனாக வாழ முடியும். 4வது சொல்லி தந்தாங்க, நீ மற்றவர்களுக்கு கொடு, நீ மற்றவர்களுக்கு செலவழி. உன்னிடத்தில் எது இருக்குதோ அதை கொண்டு நீ மற்றவர்களுக்கு நீ செலவழிப்பதன் மூலம் உலகத்திலே ஈடேற்றமாக வாழ்வார். இந்த 4 விஷயமும் யார் இடத்திலே வருமோ அவரு மனிதர்களிடத்திலே மஹ்பூபாக ஆகிவிடுவாரு, நேசத்துக்குரியவராக மாறிவிடுவாரு. அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைகளை விட்டும் சிரமங்களை விட்டும் அவர் ஈடேற்றம் பெற்றவராக மாறிவிடுவாரு. அல்லாஹு தாலா இந்த நலவான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்தர்கள் புரிவானாக. யா அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் ஒளிமயமாக்கி வச்சிடுவாயாக, வாழ்க்கையில பறக்க செய்திடுவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை ஆக்கி தந்திடுவாயாக. யா அல்லாஹ், நாங்க நடக்கக்கூடிய நடையா இருந்தாலும், யா அல்லாஹ், நாம் பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும், நம்முடைய செயல்கள் கூட யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு இயங்கக்கூடியதாக மாற்றி வச்சிடுவாயாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வையம் படைத்தோனே எமையாளும் மேக